நம்ம தமிழ்நாட்டில் வனத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 8/6/2024. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3/6/2024 டேட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுக்கு எப்படி எந்த வெப்சைட்டில் போகணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனும் வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய வனத்துறை ஜாபோட, அதாவது ஃபாரஸ்ட் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ICFRE அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் அண்ட் ட்ரீ ப்ரீடிங் அது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாபு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த ஃபாரஸ்ட்டு கேம்பஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கேம்பஸில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயிலை இதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே 3 டாட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3/6/2024. இது வந்து இதுதான் நோட்டிஃபிகேஷன். இது வந்து முதல்ல விட்டாங்க. இப்போ வந்து விட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. 8/6/2024 5 மணி வரைக்கும், அதாவது மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பழைய டேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி 3/6/2024 தான் இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற நோட்டிஃபிகேஷனும் மேலே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ அந்த லிங்க் அந்த டச் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்லேருந்து வந்திருக்கு, அதாவது மரத்தை பாதுகாக்கிறாங்க இல்லைங்களா, அது அந்த கேம்பஸ்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. 16/5/2024 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் ஃபாலோவர்ஸ்க்காக உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. எத்தனை விதமான ஜாப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டட், சீனியர் ப்ராஜெக்ட்டுக்கும் எடுக்கிறாங்க, ஜூனியர் ரிசர்ச் அண்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 8/6/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. உங்களுக்கு எத்தனை விதமான ஜாபு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 டைப் ஆஃப் ஜாபு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்றத இவங்க கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா 3/6/2024 அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச்சுக்கு வந்து 28 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சீனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோவில் வந்து பார்த்தீங்கன்னா 32 இயருக்குள்ளே இருக்கணும். ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 25 இயருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/STக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. உமன், ஃபிசிக்கலி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வில் பி க்ளோஸ்டு டேட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க மாதிரி 8/6/2024 அன்றைக்கி மதியம் வரைக்கும், அதாவது 5 மணி வரைக்கும், மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அவங்களுடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலவுன்ஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்றத இவங்க ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிக்ளரேஷன் ஃபார்மில் இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்து
உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஜாப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாப் கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி, அதாவது மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பயோடெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸு நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. டெக்னாலஜி, பயோகெமிக்கல் இது படிச்சிருந்தா ஓகே. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 60,000 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் 65% உங்களுக்கு மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,000 இருக்கும். அதாவது 23,000 உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி டிகிரியில் நீங்கள் பயோடெக்னாலஜிலையோ இல்லது பயோகெமிஸ்ட்ரியோ இல்லது பிளான்ட் சயின்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி டிகிரி படிச்சிருந்தா ஓகே, பயோடெக்னாலஜிலையும் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சப் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு காமனாக தான் இருக்கும். உங்களுக்கு 2 இயர் வரைக்கும் உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா CR2 அதாவது கேம்ப் 6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி டிகிரி நீங்கள் பாட்னியில் படிச்சிருந்தா ஓகே. இது 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி டிகிரி பாட்னி, ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கேம்ப்பு அதாவது இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோப்பு AICRP. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி பயோ இன்ஃபர்மேஷன், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி இது நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸோட நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. AICRPயோட 10 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதில் எம்எஸ்சி டிகிரி பாட்னி, ஃபாரஸ்ட்ரி, இவங்க பயோகெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. எம்எஸ்சி பாட்னி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே, ஃபாரஸ்ட்ரி பயோடெக்னாலஜி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 20,000க்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஸ்கவரபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவுன்ஸ்லேருந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. 16 வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி டிகிரி இவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி, அதாவது டிகிரியில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரோ பயோடெக்னாலஜியோ பயோகெமிஸ்ட்ரியோ இந்த மாதிரி எது படிச்சிருந்தா சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டிகிரி படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். யாரும் தவற விட்டுறாதீங்க. டோட்டலாக வந்து ஒரு 30 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய நோட்டிஃபிகேஷன், அதாவது பழைய நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் வந்து இந்த டேட் தான் இருக்கும். புது நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.